ஸோ ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வந்து தெர்மோடைனமிக்ஸில் ரெஃப்ரிஜிரேஷன் அந்த டாப்பிக்கில் இருந்து சம் பார்க்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டர்னால் என்னென்னா, அதாவது ஹீட்டை வந்து கோல்டு சிஸ்டம்லேருந்து ரிமூவ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ நம்மளுக்கு அதோட எக்ஸாம்பிள்லாம் தெரியும், நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம வீட்டிலே இருக்குது ஃப்ரிட்ஜு. ஸோ அதான் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ அதிலிருந்து ஒரு சம் பார்க்கலாம். என்னென்னா, ஒரு ஃபிஷ் ஃப்ரீசிங் பிளான்ட் இருக்குது. ரெக்வயர்ஸ் 40 tons of refrigeration. The freezing temperature is -35 degrees Celsius, while the ambient temperature is 30 degree. If the performance of the plant is 20% of theoretical reversed Carnot cycle working within the same temperature limits, calculate the power required. So 40 tons of refrigeration அந்த ஃப்ரீசிங் பிளான்ட்டுக்கு தேவைப்படுது. அதோட டெம்பரேச்சர், ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் -35 டிகிரியாக இருக்குது. அப்படி இருக்கும் போது அதோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், அதாவது அதோட சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸாக இருக்குது. இப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அதோட பெர்ஃபார்மன்ஸ்னால் அதோட ரியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 20% ஆஃப் தியரிட்டிக்கலாக இருக்குது. தியரிட்டிக்கல் தான் சொல்கிறாங்க, அதாவது ரியல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 20% ஆஃப் தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆஃப் த தியரிட்டிக்கல் ரிவர்ஸ்டு கார்னட் சைக்கிள் அப்படின்னா, கார்னட் சைக்கிள்லாம் நம்மளுக்கு தெரியும், அது வந்து ஒரு ஹீட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸ்டுன்னு வரும்போது அது ரெஃப்ரிஜிரேஷன் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பவர் எவ்வளோ ரிக்கவர்ட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் நம்ம வந்து டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கெல்வினை மாற்றணும். ஸோ அப்போ 303 கெல்வின் அப்படின்னு வருது. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் 238 கெல்வினாக வருது. ஸோ நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிளான்ட் வந்து 20% ஆஃப் தியரிட்டிக்கல் ரிவர்ஸ்டு கார்னட் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஸோ சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், T2/T1 - T2. ஸோ அந்த ஃபார்முலா போடும் போது 3.36 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ ஆக்சுவல் சிஓபி, முதல்ல சிஓபினா என்னென்னு பார்த்தலாம். சிஓபினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் டு ஒர்க் இன்புட். நம்மளுக்கு எவ்வளோ ஹீட் வெளியே வருதோ இல்லை தேவைப்படுதோ அது பை அதுக்கு தேவையான ஒர்க்கு, அதுதான் வந்து சிஓபி. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். T2/T1 - T2, அதாவது அந்த டபிள்யூக்கு பதிலாக T1 - T2 வருது, ஈக்குவல் டு 3.36. ஸோ இப்போ ஆக்சுவல் சிஓபி நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவல் தியரிட்டிக்கல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அது புரியலைன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து 100 கிலோமீட்டர் போகும் அப்படின்னு கம்பெனியில் சொல்கிறாங்க தியரிட்டிக்கலாக. பட் நம்ம வந்து அதை வாங்கி டெஸ்ட் பண்ணி நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணும்போது அது 20 கிலோமீட்டர் தான் தருது. அப்படிங்கும் போது நம்ம வந்து அது 20% ஆஃப் தியரிட்டிக்கல், புரியுதா? இப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவல் சிஓபி கண்டுபிடிக்கணும்னா 0.20 இன்ட்டு நம்மளுக்கு கிடச்ச அந்த தியரிட்டிக்கலான வேல்யூ போடும்போது நம்மளுக்கு ஆக்சுவல் சிஓபியோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ சிஓபி ஆஃப் ஆக்சுவல் இஸ் ஈக்குவல் டு கூலிங் ரெக்வயர்ட் பை அந்த ஒர்க் நீடட், நம்ம சொன்ன ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம். கூலிங் ரெக்வயர்ட் நம்ம மேலே கண்டுபிடிச்சோம், எவ்வளோ தேவைப்படுது டன்ஸில் கொடுத்துருந்தாங்க, நம்ம இதை மாற்றி 8400 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. சிஓபி ஆஃப் ஆக்சுவல் 0.732. ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவையான பவர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் அந்த கொஸ்டினில் வந்து கால்குலேட் த பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.